விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு இடைவிடாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித் தீர்த்த கனமழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது மழை நீரானது தேங்கி நின்று கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சிவச்சந்திரன்? பயணிகள் எந்த அளவுக்கு அவதிக்காளாகி வருகிறார்கள்? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று இரவு ஒரு 9:15 மணியிலிருந்து பாத்தீங்கன்னா இடைவிடாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக விழுப்புரத்திலானது இந்த கனமழையானது கொட்டி தீர்த்தது. அதாவது இடைவிடாத பெய்த அந்த கனமழையின் காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதை நேற்று இரவே நம்மால் பார்க்க முடிந்தது. விழுப்புரம் மட்டுமல்லாமல் அதே போன்று அருகே இருக்கக்கூடிய கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, அரசூர், கஞ்சனூர், கெடார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தான் நாம் பார்க்க கொண்டிருக்கிற இந்த காட்சி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்துல புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய அதாவது பேருந்துகள் நிற்கக்கூடிய பகுதி முழுமையாக தண்ணீராக காட்சியிருக்கிறதா நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீரானது தேங்கியுள்ளதால் இந்த பயணிகள் உள்ளே சென்று பேருந்து ஏறுவதற்கு சிரமப்பட்டுள்ளதையும் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் தற்போது வெயில் மழையானது நள்ளிரவு முதலே விட்டுவிட்டதால் தற்போது படிப்படியாக இந்த தண்ணீர் குறைந்து வருவதும் இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இந்த தண்ணீர் வடிய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் தற்போது இந்த மழை நீரானது கடல் போல் காட்சியளிப்பதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் அவதியுடன் இதை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.